ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம ரொம்பவுமே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உலகின் அல்ல அல்ல குறையாத தூய்மையான ஆற்றலை உருவாக்கும் கனவு சமீபத்திய ஆய்வுகளால் ஒரு படி முன்னேறி உள்ளது. சமீபத்திய ஆய்வுகளின்படி அணுக்கரு இணைவின் மூலம் உருவாக்கப்படும் ஆற்றலின் அளவு முன் எப்போதையும் விட அதிகரித்து இருக்கிறது. இந்த ஆய்வில் இங்கிலாந்தை தளமாக கொண்டு இயங்கும் ஜேஇடி ஆய்வகம் புதிய உலக சாதனையை படைத்திருக்கிறது. அணுக்கரு இணைவு என்பது நட்சத்திரங்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு செயல்முறையாகும். இருவேறு அணுக்கள் ஒன்றாக இணைந்து பெரிய அளவிலான ஆற்றலை வெளிப்படுத்துவதே இந்த செய்முறை. இதன் மூலம் வளிமண்டலம் வெப்பமாகாமல் அதிக அளவு ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகளும் நம்புகின்றனர். இந்த ஆய்வில் ஈடுபட்டு உள்ள ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இதற்கு முன்பு படைத்திராத ஒரு புதிய சாதனையை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம் என்று தெரிவிக்கின்றனர். மேலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த ஆராய்ச்சியின் சமீபத்திய இறுதி பரிசோதனையின் முடிவும் கிடைத்திருக்கிறது. இதை இங்கிலாந்தின் அணுசக்தி அமைச்சர் கூறியுள்ளார். இந்த அணுக்கரு இணைவு செயல்முறைதான் சூரியனுக்கு ஆற்றலை வழங்குகிறது. இந்த செயல்முறையில் சிறிய துகள்களின் மீது அழுத்தத்தை போட்டு அவற்றை சூடாக்கி ஒன்றிணைத்து பெரியவையாக மாற்றுவதன் மூலம் ஆற்றல் உருவாகிறது. வர்த்தக ரீதியில் இதை உருவாக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டால் கார்பன் உமிழ்வே இல்லாமல் அல்ல குறையாத தூய்மையான ஆற்றலை உருவாக்க முடியும். இந்த செயல்முறையை சாத்தியப்படுத்த காற்றாலை மற்றும் சூரிய ஆற்றல் போல வானிலையை நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அணுக்கரு இணைவு ஆய்வாளர் கூறுகையில் இது நேரடியானதல்ல என்றும் கூறுகிறார். இது குறித்து அவர் விவரிக்கையில், பூமியில் அணுக்களை ஒன்றாக இணைக்க சூரியனை விட 10 மடங்கு அதிகமான வெப்பநிலை தேவை. அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி செல்சியஸ். அத்துடன் போதுமான அளவு அதிக அடர்த்தி கொண்ட அணுக்கள் நீண்ட காலத்திற்கு தேவை என்கிறார். மேலும் தற்பொழுது நடத்தப்பட்ட உள்ள சோதனையில் 5 நொடிகளில் 69 மெகாஜூல் ஆற்றல் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இது வெறும் 4 முதல் 5 முறை சூடான குளியலுக்கு தேவைப்படும் ஆற்றல் மட்டுமே. இதன் மூலம் நாம் அணுக்கரு இணைவு மின் நிலையங்களை உருவாக்கும் கனவை அடைய இன்னும் வெகு தூரம் உள்ளது என்பதும் தெளிவாகிறது. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் நாம் ஒரு படி நெருக்கமாக முன்னேறியும் கொண்டிருக்கிறோம். லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் விண்வெளி பிளாஸ்மா மற்றும் காலநிலை ஆராய்ச்சி சமூகத்தின் தலைவர் பேசுகையில், ஜேஇடி நடத்தியுள்ள இறுதி சோதனையின் புதிய முடிவுகள் மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த முடிவு சர்வதேச கூட்டு உழைப்பின் சக்திக்கு உதாரணமாகவும் அமைந்துள்ளது. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் உழைப்பில்லாமல் இந்த முடிவுகள் கிடைத்திருக்க சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த ஐரோப்பிய டோரஸ் கூடம் 1970களின் பிற்பகுதியில் ஆக்ஸ்போர்டில் உள்ள குல்ஹாமில் நிறுவப்பட்டது. கடந்த ஆண்டு இறுதி வரை இதுவே உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட இணைவு சோதனை உலையாகவும் இருந்தது. ஆனால் டிசம்பரில் இதன் அனைத்து சோதனைகளும் நிறுத்தப்பட்டன. இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்டு இயங்கினாலும் இதற்கு முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் அணு ஆராய்ச்சி திட்டம் மூலம் நிதியளிக்கப்பட்டது. அதே சமயம் இது இங்கிலாந்தின் அணுசக்தி முகமையால் இயக்கப்பட்டது. 40 ஆண்டுகளாக இந்த கூடம் இங்கிலாந்து, ஐரோப்பா, சுவிட்சர்லாந்து மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளின் விஞ்ஞானிகள் இணைந்து பணிபுரியும் இடமாகவும் இருந்து வருகிறது. இந்த கூடம் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு கொஞ்சம் அதிகமான காலம் செயல்படுகையில் அந்த வகையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதன் அடுத்தடுத்த சோதனை வெற்றி அடையாததால் அதன் செயல்பாடும் நீடிக்கப்பட்டது. தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள சோதனை முடிவானது 1997 நடத்தப்பட்ட இதுபோன்ற சோதனைகளின் முடிவை விட 3 மடங்கு அதிகம். இது குறித்து அந்த திட்ட மேலாளர் பேசுகையில், இணைவு ஆற்றலின் வளர்ச்சியில் எங்களது வெற்றிகரமான செயல் விளக்கம் கூடுதல் நம்பிக்கை அளித்துள்ளது. ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறோம் என்பதையும் தாண்டி இதுவரை செய்யாத விஷயத்தை செய்துள்ளோம் மற்றும் இணைவு இயற்பியல் குறித்து எங்களது புரிதலும் ஆழமாக உள்ளது என்று தெரிவிக்கிறார். இங்கிலாந்து அணுசக்தி மற்றும் தொடர்புகள் துறை அமைச்சர் பேசுகையில், 1983ஆம் ஆண்டு முதல் இந்த திட்டத்திற்காக செய்யப்பட்ட அனைத்து முக்கியமான பணிகளில் ஜேஇடியின் தற்போதைய பரிசோதனை முடிவுகளை உச்சமாக அமைந்துள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இணைவு ஆற்றல் கனவை நாம் நெருங்கி உள்ளோம். இதற்கு ஆக்ஸ்போர்டியரை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் குழுவிற்கு நன்றி எனவும் தெரிவித்து உள்ளார்.
ஆனால் ஐரோப்பிய அணுக்கரு இணைவு ஆராய்ச்சியில் இங்கிலாந்தின் எதிர்கால பங்கு குறித்து தெளிவே இல்லை. காரணம், பிரெக்சிட் வெளியேறுவதற்கு பிறகு திட்டத்தில் இருந்து இங்கிலாந்து வெளியேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி அதில் மீண்டும் சேர வேண்டாம் என்ற முடிவையும் கடந்த ஆண்டு இங்கிலாந்து எடுத்துள்ளது. அதற்கு பதிலாக தேசிய ஆய்வு திட்டங்களுக்கு 650 மில்லியன் நிதியை ஒதுக்குவதாகவும் அந்த அரசு அறிவித்தது. திட்டத்தை ஆய்வு செய்ய ஜேஇடி அமைப்பை தொடர்ந்து ஐடிஇஆர் எனப்படும் கூடம் பிரான்சை மையமாக கொண்டு தொடங்க திட்டமிடப்பட்டது. முதலில் இது 2016ஆம் ஆண்டில் திறக்கலாம் என திட்டமிடப்பட்டது. அதற்கு சுமார் 5 பில்லியன் யூரோ வகை செலவாகும் எனவும் மதிப்பிட்டது. ஆனால் அதன் பிறகு அந்த மதிப்பானது முன்பை விட 4 மடங்கு வரை அதிகரித்ததன் காரணமாக இந்த கூடத்தை அமைக்கும் திட்டமே 2025க்கு மாற்றப்பட்டது. எனவே இதனது முழு வீச்சிலான செயல்பாடுகளை 2035 வரை எதிர்பார்க்க முடியாது. அதே போலவே அந்த திட்டத்தில் இங்கிலாந்து மீண்டும் இணையாமல் இருப்பதற்கான காரணம் எதுவும் கூறப்படவில்லை என்றாலும் ஐடிஇஆர் திட்டத்தில் ஏற்படும் தாமதங்களும் அதில் ஒரு பங்கை வகிப்பதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் அதே சமயம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிகர ஜீரோ துறையின் செய்தி தொடர்பாளர் பேசுகையில், ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டங்களோடு ஒன்றிணைவதில் ஏற்படும் தாமதம் தங்களது சொந்த இணைவு திட்ட உத்தியை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இங்கிலாந்து வழங்குகிறது என தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து அணுசக்தி ஆணையத்தின் அதிகாரி பேசுகையில், வியாழன் அன்று வெளியிட்ட அறிவிப்பில் இங்கிலாந்து எதிர்காலத்தில் ஐடிஇஆர் உடன் இணைந்து எவ்வேறு செயல்படலாம் என்பதும் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் இன்னும் விவாதங்கள் நடந்து வருவதாகவும் கூறினார். மேலும் 2040ஆம் ஆண்டில் செயல்பாடுகளை தொடங்கும் வகையில் நாட்டிங்ஹாம்ஷயரில் உலகின் முதல் அணுக்கரு இணைவு மின் நிலையத்தை உருவாக்க இங்கிலாந்து அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து இண்டஸ்ட்ரியல் ஃபியூஷன் சொல்யூஷன்ஸ் என்ற புதிய அணுசக்தி அமைப்பால் இந்த ஸ்டெப் திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இந்த அணுக்கரு இணைவு செயல்முறைதான் சூரியனுக்கு ஆற்றலை வழங்குகிறது. இந்த செயல்முறையில் சிறிய துகள்களின் மீது அழுத்தத்தை போட்டு அவற்றை சூடாக்கி ஒன்றிணைத்து பெரியவையாக மாற்றுவதன் மூலம் ஆற்றல் உருவாகிறது. வர்த்தக ரீதியில் இதை உருவாக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டால் கார்பன் உமிழ்வை இல்லாமல் அல்ல குறையாத தூய்மையான ஆற்றலை உருவாக்க முடியும். இந்த செயல்முறையை சாத்தியப்படுத்த காற்றாலை மற்றும் சூரிய ஆற்றல் போல வானிலை நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அணுக்கரு இணைவு ஆய்வாளர் கூறுகையில் இது நேரடியானதல்ல என்றும் கூறுகிறார். இது குறித்து அவர் விவரிக்கையில், பூமியில் அணுக்களை ஒன்றாக இணைக்க சூரியனை விட 10 மடங்கு அதிகமான வெப்பநிலை தேவை. அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி செல்சியஸ். அத்துடன் போதுமான அளவு அதிக அடர்த்தி கொண்ட அணுக்கள் நீண்ட காலத்திற்கு தேவை என்கிறார். தற்பொழுது நடத்தப்பட்டு உள்ள சோதனையில் 5 நொடிகளில் 69 மெகாஜூல் ஆற்றல் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இது வெறும் 4 முதல் 5 முறை சூடான குளியலுக்கு தேவைப்படும் ஆற்றல் மட்டுமே. இதன் மூலம் நாம் அணுக்கரு இணைவு மின் நிலையங்களை உருவாக்கும் கனவை அடைவதற்கு இன்னும் வெகு தூரம் உள்ளது என்பதும் தெளிவாகிறது. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் நாம் ஒரு படி நெருக்கமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேலும் லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் விண்வெளி பிளாஸ்மா மற்றும் காலநிலை ஆராய்ச்சி சமூகத்தின் தலைவர் பேசுகையில், ஜேஇடி நடத்தியுள்ள இறுதி சோதனையின் புதிய முடிவுகள் மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த முடிவு சர்வதேச கூட்டு உழைப்பின் சக்திக்கு உதாரணமாகவும் அமைந்துள்ளது. ஐரோப்பா முழுவதிலும் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் உழைப்பில்லாமல் இந்த முடிவுகள் கிடைத்திருக்க சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த ஐரோப்பிய டோரஸ் கூடம் 1970களின் பிற்பகுதியில் ஆக்ஸ்போர்டில் உள்ள குல்ஹாமில் நிறுவப்பட்டது. கடந்த ஆண்டு இறுதி வரை இதுவே உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட இணைவு சோதனை ஒளியாக இருந்தது. ஆனால் டிசம்பரில் இதன் அனைத்து சோதனைகளும் நிறுத்தப்பட்டன. இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்டு இயங்கினாலும் இதற்கு முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் அணு ஆராய்ச்சி திட்டம் மூலம் நிதியளிக்கப்பட்டது. அதே சமயம் இது இங்கிலாந்தின் அணுசக்தி முகமையாலும் இயக்கப்பட்டது. 40 ஆண்டுகளாக இந்த கூடம் இங்கிலாந்து, ஐரோப்பா, சுவிட்சர்லாந்து மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளின் விஞ்ஞானிகள் இணைந்து பணிபுரியும் இடமாகவும் இருந்து வருகிறது. இந்த கூடம் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு கொஞ்சம் அதிகமான காலம் செயல்படும் வகையில்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் அதனது அடுத்தடுத்த சோதனை வெற்றி அடையாததால் அதன் செயல்பாடுகளும் நீடிக்கப்பட்டது. தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சோதனை முடிவானது 1997 நடத்தப்பட்ட இதுபோன்ற சோதனைகளின் முடிவை விட 3 மடங்கு அதிகமாகும்.
இது குறித்து இதனது திட்ட மேலாளர் பேசுகையில், இணைவு ஆற்றலின் வளர்ச்சியில் எங்களது வெற்றிகரமான செயல் விளக்கம் கூடுதல் நம்பிக்கை அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.